காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. கல்யாணி லலிதா திருசதியில் ஒரு திருநாமம் அம்பிகைக்கு மிகவும் சிறப்பாக சொல்லப்படும். ஹலதரன் பூஜிக்கும் ஹரி சோதரியும் நீ. இதில் ஹரின்றது விஷ்ணுவை குறிக்கக்கூடிய சொல், சோதரின்றது விஷ்ணுவுடைய சகோதரியான துர்கைக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சிறப்பு பெயர். யார் இந்த ஹலதரன்? என்ன ஹைலைட் இவனுக்கு? எதனால் இவனுக்கு இந்த கல்யாணி லலிதா திருசதியில் ஒரு பெயர் கொடுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு நாம் பார்க்கலாம். கதை ஆரம்பிக்கக்கூடிய களம் மகாபாரதத்தினுடைய காலம். அந்த பீரியடில் இந்த கதை நடந்தது. 18 நாள் மகாபாரத போர் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு யுதிஷ்டிரன் சக்கரவர்த்தியாக பட்டம் சுட்டி கொள்கிறான். அவன்தான் தேசத்தை ஆள்றான். எல்லா நாட்டு ராஜாக்களும் அவனுக்கு தான் வரி கொடுக்குறாங்க. ஏன்னா அவன்தான் சக்கரவர்த்தி இல்லையா, அதனால். அவனுடைய அந்த ஆட்சிக்கு உட்பட்ட எல்லையில் காசி தேசத்தில் ஒரு சிற்றரசன் இருக்கான். அவன்தான் ஹலதரன். நல்ல அரசாட்சியை கொடுத்தான் தன்னுடைய மக்களுக்கு. அவனுக்கு மனைவி பட்டத்து ராணி, ஒரே ஒரு பிள்ளை. அவன்தான் அடுத்த வாரிசு அந்த நாட்டுக்கு. மிகவும் அமைதியாக தான் அவன் தன்னுடைய நல்லாட்சியை தொடர்ந்துக்கிட்டு இருக்கான். எதிரி நாட்டு அரசன் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், எப்போ இந்த ஹலதரன் கொஞ்சம் அசைவான், நாம் உள்ளே புகுந்து இவனுடைய நாட்டை கைப்பற்றலாம் அப்படின்ற எண்ணத்தோடையே இருக்கான். ஆனால் நேரடியான போர் முறையில் அவன் ஈடுபடலை. தந்திரமாக எப்படியாவது சதித்திட்டம் தீட்டி நாம் அவனுடைய நாட்டை அபகரிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துடுறான். ஒரு போருனா முன்னறிவிப்பு இருக்கும், முரசறைவாங்க, எல்லாரும் தயாராகிடுவாங்க. 2 நாட்டு ராஜாக்களும் அவர்களுடைய வீரர்களும் மக்களும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், எதிரி நாட்டு அரசன் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, அப்போ உள்ளே புகுந்து நாம் கலவரத்தை உண்டு பண்ணால் சுலபமாக பிடிச்சிடலாம் இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு கீழ்மட்டமான ஒரு எண்ணத்தை அவன் செயல்படுத்தணும்னு நினைக்கிறான். சரி, நாம் இப்படி தான் அவனுடைய அரசாட்சியை பிடிக்கணும்னு முடிவு பண்ணிடுறான். அதுக்கு ஒரு நாளையும் அவன் குறிச்சிடுறான். ஹலதரனுடைய மந்திரிகளோ அவன் நாட்டு ஒற்றர்களோ எத்தனை தான் ஆராய்ச்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இவனுடைய சதித்திட்டத்தை ரொம்பவும் பாதுகாப்பாக சூழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கான். யாருக்கும் தெரியாதபடி, ஒருத்தருக்கும் தெரியாது. நல்ல இரவு நேரம், அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அரண்மனையில் ஹலதரனும் அவனுடைய மனைவியும் ஒரே பிள்ளையும் படுத்து உறங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு நள்ளிரவு நேரம் உள்ளே புகுந்துடுறான். இதுதான் முன்னறிவிப்பு இல்லாத போர் இல்லையா. எப்படி எல்லாரும் அலர்ட்டாக இருக்க முடியும்? யாரும் எதிர்பார்க்கலை. உள்ளே புகுந்து அவன் துவம்சம் பண்ணுறான். எல்லாம் ஓடுறாங்க பயந்துக்கிட்டு. ஏன்னா பெரிய தாக்குதல் நடத்துகிறான். அவனுடைய மனைவியை கொன்னுடுறான், ஹலதரனுடைய மனைவியை, எதிரி நாட்டு அரசன். பிள்ளையையும் கொன்னுடுறான். ஹலதரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தேடி பார்க்குறான், இரவில் யாரையும் காணோம். எல்லாரையும் கொன்னுட்டான் இல்லையா அவன். தன்னுடைய உயிர் மேலே அவனுக்கு பயம் வந்துடுச்சு. சரி, இங்கே இருந்தா எதுவும் நடக்கும், பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல. தன்னுடைய மனைவி இறந்துட்டாங்கன்னோ தன்னுடைய ஒரே பிள்ளையை கொன்னுட்டாங்கன்னோ அவனுக்கு தெரியாது அந்த இரவு நேரம். ஏன்னா எல்லா விளக்கையும் அவன் அணைச்சிடுறான். இரவு நேரத்தில் என்ன நடக்குதுன்னு யாராலையும் கணிக்க முடியலை. சரி, நாம் தப்பிச்சு பக்கத்தில் இருக்கிற காட்டில் போய் ஒளிஞ்சிக்குவோம். விடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்முடைய மந்திரிமார்களையோ இல்லை காவலாட்களையோ கூப்பிட்டு விசாரித்து தக்கபடி நாம் ஏதாச்சும் ஒரு முயற்சி செய்யலாம், முடிவு பண்ணலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டான். பயத்தில் ஓடுறான் அவன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பதுங்கிக்கிறான் போயிட்டு. ஏன்னா உயிர் பயம் எல்லாருக்கும் பொது இல்லையா.
ராஜாவாக இருந்தாலும் சாதாரண குடிமக்களாக இருந்தாலும் ஒளிஞ்சிக்கிட்டான். ரொம்ப பயம் அவனுக்கு. இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏதோ நடக்குது, பெரிய ஒரு அபாயம் நடக்குதுன்னு அவனுடைய உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, தன்னுடைய உணர்ச்சியை வெளிக்காட்ட கூட முடியலையே. பக்கத்தில் யாரும் இல்லையே, மனைவி இல்லையே, ஓடி வந்துட்டோம் இல்லையா பயத்தில். உட்காந்துக்கிட்டு இருக்கான் விடிகிற வரைக்கும். விடியலோட முதற் கதிர் அந்த காட்டுக்குள்ள வரும்பொழுது இவன் சரி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு வந்து பார்க்குறான். யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அவனுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லவும் முடியாத அந்த கொடுமையை. ஹலதரனுடைய ஒரே பிள்ளைய தலையை மாத்திரம் வெட்டி ஒரு ஈட்டியில் சொருகி அவனுடைய அரண்மனை வாயிலுக்கு முன்னாடி நட்டு வச்சிருக்கான் ஹலதரனுடைய எதிரி நாட்டு அரசன். சொல்ல முடியாத கொடுமை இல்லையா இது? இம்மாதிரி செய்யலாமா? தன்னுடைய ஒரே பிள்ளையை இப்படி உயிருக்கு உயிரான பிள்ளைய கொன்று இப்படி தலையை சொருகி வச்சிருக்கான்னு அதை பார்த்த உடனே இவனுக்கு அதிர்ச்சியில் சித்தம் கலங்கி போயிடுது ஹலதரனுக்கு. திரும்பவும் காட்டுக்கே ஓட்டம் பிடிக்கிறான். அவனால் தாங்க முடியல. சொல்லி அழவும் அவனுக்கு தன்னுடைய ஆற்றாமையை கொட்டி தீர்த்துக்கவும் ஆள் கிடையாது. பயத்தில் மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளேயே ஓடுறான். கல்லும் முள்ளும் அவனுடைய உடம்பை கிழிக்குது. அதை பற்றி அவனுக்கு ஒரு சிறிதும் நினைவோ ஞாபகமோ கிடையாது. சித்தம் கலங்கிடுச்சு இல்லையா? தான் யாரோ, தன்னுடைய பேர் என்னன்னோ, தன்னுடைய முந்தைய வாழ்க்கை என்னன்னோ அவனுக்கு கொஞ்சமும் நினைவு இல்லை. எல்லாம் மறந்துடுது. உயிர் மட்டும் இருக்குது அவனுடைய உடம்புல, ஆனால் ஞாபகங்கள் கிடையாது. கிடைச்சதை சாப்பிட்டுட்டு அந்த காட்டுலேயும் அவன் திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். தன்னை மறந்து சிரிப்பான், தன்னை மறந்து அழுவான். என்னன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு சுயநினைவு அற்று போய் விடுகிறது சுத்தமாக. இந்த பைத்தியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, மனநிலை சிறிது பிறழ்ந்து காணப்படும் இல்லையா, அந்த மக்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும். என்னென்னா, நாம் ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னோம்னா வித்தியாசமாக அதை திருப்பி திருப்பி அதையே சொல்லுவாங்க. ஹலதரனுடைய நிலைமையும் இப்போ அதுதான். என்ன பண்ணுறான், இந்த காட்டில் சில்வண்டுகள் கத்திக்கிட்டு இருக்கு. தூக்கத்தில் இவனுக்கு எப்படி கேட்குதுன்னா, க்ளீம்ங்கிற ஒரு வார்த்தையே அவனுடைய காதில் விழுது. க்ளீம்ங்கிறது அம்பிகையோட பீஜாட்சர மந்திரம், சக்தி வாய்ந்த மந்திரம் அது. இவன் என்ன பண்ணுறான், அதை திரும்ப திரும்ப உச்சரிக்கிறான். பல கோடி தடவை உச்சரிக்கிறான். அம்பிகைக்கு ஒரு தெய்வாம்சம் உண்டு. இந்த க்ளீம்ங்கிற மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சு சொன்னாலோ இல்லை தெரியாமல் சொன்னாலோ, நீங்கள் பல கோடி தடவை அதை நீங்கள் உருப்போட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அம்பிகை நேரில் தரிசனம் கொடுப்பாங்க. இது எழுதப்படாத விதி. அம்பிகை என்ன பண்ணுறாங்க, இந்த ஹலதரன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லையா க்ளீம் க்ளீம்னு, பல கோடி தடவை சொன்ன உடனே அம்பிகை நேரில் தரிசனம் கொடுக்குறாங்க. அப்போ தான் அவனுக்கு சுய உணர்வு மீண்டது. அந்த சித்த பிரமை அவனுக்கு தெளிஞ்சது. அம்பிகை கேட்குறாங்க, எந்த நோக்கத்தை உத்தேசித்து நீ இந்த க்ளீம்ங்கிற பீஜாட்சர மந்திரத்தை நீ உருப்போட்ட, பல கோடி தடவை நீ தியானம் பண்ண அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு எந்த உணர்வும் கிடையாது. ஒரு சில்வண்டு கத்திக்கிட்டு இருந்தது, நான் அதை கேட்டேன், பல கோடி தடவை நான் உச்சரித்தேன், வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்கிறான் ஹலதரன். அப்போ அம்பிகை கேட்குறா, உனக்கு என்ன வேணும்னு கேளு, ஏன்னா நான் உனக்கு தரிசனம் கொடுத்துட்டேன், வரம் கொடுக்கணும் இல்லையா, நீ ஏதாச்சும் கேளுப்பா அப்படின்னு அம்பிகை கேட்கும் பொழுது ஹலதரன் சொல்கிறான், எனக்கு ஏன் இந்த மாதிரி கொடுமையான அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கணும், ஏன் இந்த நிகழ்வெல்லாம் எனக்கு இப்படி நடந்திருக்கு, என்னுடைய அரசாட்சி காலத்தில் என்னுடைய தலைவிதியை உங்களால் மாற்ற முடியாதா அப்படின்னு அவன் கேட்குறான் ஹலதரன். அப்போ அம்பிகை சொல்கிறாங்க, பாருங்க, தலைவிதியை மாற்றக்கூடிய வல்லமை இந்த உலகத்தில் எந்த தெய்வத்துக்கும் கிடையாது, ஒரே ஒருத்தரை தவிர. அது ஒரு ஞான குருவால் மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் உன்னால் முடியாதான்னு கேட்குறான் ஹலதரன். என்னால் முடியாதுப்பா, ஒரு நல்ல குருவால் தான் முடியும் அப்படின்னு இறுதியாக சொல்லிடுறாங்க அம்பிகை. இவனுக்கு கோபம் வந்துடுது. தலைவிதியை மாற்ற முடியாத நீயும் ஒரு தெய்வமா, எனக்கு குருவையாவது காண்பிச்சுட்டு போ அப்படின்னு கோபாவேசமாக கத்த ஆரம்பிக்கிறான். அப்போது அம்பிகை சொல்கிறாங்க,
என்னால் அறுதிட்டு சொல்ல முடியாது ஒரு குரு எப்படி இருப்பார்னா. ஆனால் சில சூட்சுமங்களை நான் சொல்லித்தரேன் உனக்கு. யாரை பார்த்தா உன்னுடைய உணர்வுகள் இறையம்சம் பெறுமோ, யாரை பார்த்தா அவங்களுடைய பாதங்களில் உனக்கு சரணாகதி அடையணும்னு தோணுமோ, யாரை பார்த்தா உனக்கு ஞானி மாதிரி தெரியுதோ அவங்கள நீ குருவாக ஏற்றுக்கோ. அவங்க கொடுக்குற குரு உபதேசத்தை நீ வாங்கிக்கிட்டு அதை செயல்படுத்தினா ஒரு கால் உன்னுடைய இந்த தலைவிதி மாற்றப்படலாம், உன்னுடைய விதி மாற்றி எழுதப்படலாம் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஹலதரன் பார்க்குறான், யார் குரு, யாரை போய் தேட முடியும்? அவன் எல்லாம் இழந்தாச்சு, சொந்த நாட்டை இழந்தாச்சு, கட்டின மனைவியும் இழந்தாச்சு, ஒரே பிள்ளையும் உயிர் போயாச்சு. என்ன பண்ண முடியும்? அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. யார் குருன்னு தேடுறான். அந்த காட்டில் தேடும் பொழுது ஒரு ஞானி தென்படுறாரு. ஆனால் அவர் யாரையும் தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கலை. அவர் மட்டும் அந்த காட்டில் தனியாக ஒரு குடில் அமைச்சிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார். பூஜைக்கு வேண்டிய மலர்களை பறித்து பூஜை செய்வார். இதுதான் அவருடைய நித்திய கர்மமாக இருந்தது. பார்த்தான் ஹலதரன், சரி நாம் இவரை தேடி போயிட்டு நம்மளை சீடராக ஏற்றுக்க சொல்லுவோம் அப்படின்னு ஓடுறான் ஒரு ஞானியை பார்த்துட்டு. அவர் கொஞ்சம் வயதில் முதிர்ந்தவர். அவர் அமைதியாக தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹலதரன் ஓடி வந்து காலை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் தான் எனக்கு ஞான உபதேசம் பண்ணணும், என்னை சீடராக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஞானி சொல்கிறாரு, நீ யாருப்பா? உன்னை நான் கூப்பிடலையே, எனக்கு தேவைப்படலையே உன்னுடைய உதவி, நான் யாரையும் சீடராக ஏற்றுக்க மாட்டேன், நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனா விட மாட்டேன்றான் ஹலதரன். இவனுக்கு எப்படியாவது தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால் இவர் வேண்டாம்னு சொன்னாலும் கூடவே நிழல் மாதிரி இருந்து சேவை பண்ணுறான். முதல்ல 1-2 வருஷம் இவரும் தூர தள்ளி பார்க்குறார் ஹலதரனை. நீ வராதன்னு கூட சொல்கிறார். ஆனால் அவன் கேட்க மாட்டேன்றான். நான் உனக்கு சேவை செய்வேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கான் ஹலதரன். சரி, இப்போ என்ன ஆகிப்போச்சுது? அவனை நாம் சீடராக ஏற்றுக்கணும், அவ்வளோதானே. அவனுடைய சேவையை நாம் ஏற்றுக்கணும். சரிப்பா நீ செய்யின்னு விட்டுடுறாரு. அவன் நிழல் மாதிரி இருந்து தன்னுடைய அந்த குருவை பார்த்துக்கிறான். கண்ணும் கருத்துமா, இரவும் தூங்க மாட்டான், பகலும் தூங்க மாட்டான், ஒவ்வொரு நொடியும் காத்துக்கிட்டு இருக்கான். குருவே நீங்கள் எனக்கு உபதேசம் செய்யணும் அப்படின்னு. அவரும் அவ்வளோ சுலபத்தில் கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரு உபாயம் பண்ணுறாரு அந்த ஞானி. எதை செஞ்சால் இவன் நம்மளை விட்டு விலகி போயிடுவான் அப்படின்னு பார்க்கலாம், ஒரு சோதனை வச்சு பார்க்கலாமே ஹலதரனுக்குன்னு சொல்லிட்டு தனக்கு தானே தொழுநோயை உண்டு பண்ணிக்கிறாரு. யாராக இருந்தாலும் தொழுநோய் வந்துட்டா கிட்ட வருவாங்களா? அருவருக்கத்தக்க தோற்றம் வந்து விடுமல்லவா? விலகி போயிடுவான் இல்லையா? இப்படி பார்க்குறாரு அவர். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கூட அந்த ஒரு எண்ணம் வரல அவனுக்கு. இவரை விட்டு விலகி போகணுமா, என்ன ஆனாலும் சரி நான் கூடவே இருக்கேன் அப்படின்ற முடிவுக்கு அவன் வந்துடுறான். கையெல்லாம் தொழுநோய் வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரா கோபாவேசமாக திட்ட ஆரம்பிச்சு விட்றாரு அந்த ஞானி. எட்டி போ, கிட்ட வராத, நீ எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாம், என் கஷ்டம் எனக்கு அப்படின்னு விரட்டி கூட பார்க்குறாரு. கெட்ட வார்த்தையால் திட்டனா கூட இவன் விலகி போக மாட்டேங்கிறான். இப்போ குருவால் நடக்க முடியல, கால்கள்லேயும் தொழுநோய் பரவிடுச்சு, நடக்க முடியல, சீழ் பிடிச்சிருச்சு. அருவருக்கத்தக்க தோற்றம், பார்க்கவே பிடிக்கல. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஹலதரன் விட்டு பிரிய மாட்டேன்னு தொடர்ந்து வரான். 1 நாள் 2 நாள் கிடையாது, 12 வருஷம் தன்னுடைய குருவுக்காக அவன் சேவை பண்ணுறான். என்ன ஆச்சுது, நோய் முத்தி போச்சு. குருவோ இறக்கக்கூடிய தருவாயில் இருக்காரு. இவனா காத்துக்கிட்டு இருக்கான். கடைசி நிமிஷத்துலையாவது, உயிர் பிரிய நேரத்துலையாவது குரு தமக்கு உபதேசம் கொடுத்துடுவாரா அப்படின்னு ரொம்பவும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கான். அப்போ பாருங்க, தண்ணி கேட்கிறாரு அவரு. வாயை திறந்து கேட்க முடியல, சைகையால் காண்பிக்கிறாரு கையில், எனக்கு தண்ணி கொடு அப்படின்றா போல, தாகமாக இருக்குன்னு. இவனா பார்க்குறான், கூடையில் தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தான் இல்லையா, ஒரு இடத்துல வச்சுட்டான் அமைதியாக. ஓடுறான், எங்கேயாவது அருவி இருக்குமா, போய் தண்ணி முகந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு.
சரி என்ன பண்ணுறது, யாரையாவது காவலுக்காவது வச்சுட்டு போகலான்னு பார்த்தா ஒருத்தரையும் காணோமே பக்கத்துலன்னு தேடும் பொழுது ஒரு வேடனும் வேடு வச்சும் வந்துக்கிட்டு இருக்காங்க. கையில் அப்போ தான் பிறந்த குழந்தை இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், ஐயா கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்னுடைய குருவை, நான் பக்கத்தில் போயிட்டு எங்கேயாச்சும் தண்ணி மொண்டுட்டு வந்துடுறேன், என் குருவை நீங்கள் தயவு செஞ்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வேண்டி கேட்டுக்கிட்டு ஓடுறான். ஓடி போயிட்டு தண்ணியை பார்த்துடுறான். ஒரு சுனை நீர் இருக்குது, எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பாத்திரம் இருக்குது, தன்னுடைய இடுப்பு துணிலேருந்து ஒரு பகுதியை கிழிச்சு எரிஞ்சு அதை துணியில் நனைச்சி அதை கொண்டு போயிட்டு நம்ம பிழிஞ்சு அவருடைய வாயில் ஊற்றலாம் இல்லையா. அந்த எண்ணம் ஓடுறான், கல்லும் முள்ளும் அப்படியே காலை குத்தி கிழிக்குது. வந்து என்ன பண்ணுறான், குரு கிட்ட வந்து நிற்கிறான். அவரா அந்த கடைசி நொடியில் இருக்கார், மரணத்தோட விளிம்பில் இருக்கார் குரு. இவன் என்ன பண்ணுறான், கிட்ட வரான். அப்போது பக்கத்தில் வேடன் அந்த வேடு வச்சு கையில் அப்போ தான் பிறந்த குழந்தை இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு துணியில் பிழிஞ்சு வாயில் விடுறான், குருவோட வாயில். அவர் பேச முடியாமல் இறந்துடுறாரு. அப்போது இவனுக்கு ரொம்பவும் வருத்தமாக போயிடுச்சு. குருவும் இறந்துட்டாரு, நம்ம உபதேசமும் கேட்க முடியலையே, எவ்வளோ பெரிய கஷ்டமாக போயிட்டதே எனக்கு அப்படின்னு. அப்போது வேடன் கிட்ட கேட்குறான் ஹலதரன், என் குரு ஏதாவது எனக்குன்னு உபதேசம் கொடுத்தாரா, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுது வேடன் சொல்கிறான், உன்னுடைய குரு உனக்குன்னு ஒரு உபதேசம் கொடுத்தாராம், அதை ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுருக்காரு, என்கிட்ட கொடுத்துட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு போன உயிர் திரும்பி வந்தா போல இருந்தது. எப்படி நம்ம ஜெயிச்சிட்டோம் இல்லையா, கடைசி நிமிஷத்துலையாவது நம்முடைய குரு நமக்காக ஒரு குரு உபதேசம் கொடுத்துருக்காரு இல்லையா, அதை வச்சு நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ஜெயிச்சுடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு கேட்குறான். ஐயா உங்களுக்கு புண்ணியமாக போகட்டும், அந்த ஓலைச்சுவடி என்கிட்ட கொடுங்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது வேடன் டிமாண்ட் பண்ணுறான் பாருங்க. இப்போ தான் என் மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கு, கை குழந்தை இருந்தால் பல வேலைகள் இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைக்கு பல பணிவிடைகள் செய்யணும் இல்லையா, தாய்க்கும் குழந்தைக்கும். நீ என்ன பண்ணுற, ஒரு 12 வருஷம் இந்த குழந்தைக்கு பாதுகாவலனா இரு, எங்களுக்கு பணிவிடை செய்ய, அப்புறமா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல். ஏற்கனவே ஒரு 12 வருஷம் அவன் குருவுக்கு பணிவிடை செஞ்சிட்டான், இன்னும் ஒரு 12 வருஷமா, சரி விடு தொலையட்டும், எப்படியாவது போகட்டும், நமக்கு குரு உபதேசம் கிடைச்சா போதும் இல்லையா, அதுதானே நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு. சரிப்பா நான் உனக்கு பணிவிடை செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்கிறான். 12 வருஷம் ஒரு வேலைக்கார மாதிரி வேலை செய்கிறான் ஹலதரன். அந்த வேடனும் வேடு வச்சுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சம்பளம் தேவைப்படாத ஒரு வேலைக்காரன் இல்லையா, அவனுக்குன்னு எந்த சம்பளமும் நம்ம கொடுக்க தேவையில்லையே, அவன் இஷ்டத்துக்கு அவனை நம்ம வேலை வாங்கலாம் இல்லையா. அதனால் எல்லா வேலையும் செய்கிறான், காவல்காரன் மாதிரி, பணியாள் மாதிரி, ஒரு சமையல்காரன் மாதிரி அத்தனை வேலையும் செய்கிறான். குழந்தை இப்போ வளர்ந்துடுச்சு, 12 வயசு ஆக போகிறது. இவன் போய் கேட்குறான், இப்போயாச்சும் கொடுத்துடுங்கள, நீங்கள் தான் அக்ரிமெண்ட் போட்டிங்க இல்லையா 12 வருஷம் சேவை செய்யணும்னு, உங்களுக்கும் நான் செஞ்சிட்டேனே, கொடுத்துடலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது சரிப்பா நீ ரொம்ப கெஞ்சற, நாளைக்கா கொடுத்துட்றேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு அப்பா இப்போவாது கிடச்சதே நமக்கு, நம்மளுடைய 24 வருஷ உழைப்பு வீண் போகலாம் அப்படின்ற ஒரு மன திருப்தி ஏற்பட்டுடுச்சு. பொழுது விடியட்டும், நாம் வந்து குரு உபதேசம் வாங்கிக்கிட்டு ஒரே ஓட்டமாக இங்கேருந்து ஓடி போயிடலாம். ஏன்னா இங்கே இருந்தால் திரும்பவும் அவங்க வேலை செய்ய சொன்னாங்கன்னா கஷ்டமாக போயிடும் இல்லையா, யார் காத்துக்கிட்டு இருக்கிறது மறுபடியும் அப்படின்னு. பொழுது விடியுது, ஆனால் இவன் வாழ்க்கையில் விடிஞ்சதா பாருங்க ஹலதரனுக்கு. பொழுது விடிஞ்சு பார்த்தா அந்த வேடுவன் இறந்து போயிடுறான். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த 12 வயசு பிள்ளையும் அம்மாவும் வேடு வச்சியும் அந்த ஓலைச்சுவடியை எடுத்து வச்சுக்கிறாங்க. இவன் கேட்குறான், அடக்கம் பண்ணியாச்சா வேடுவனை, இப்போயாச்சும் கொடுங்களம்மா அந்த ஓலைச்சுவடியை, எனக்கு குரு உபதேசம் தேவைப்படுது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வேடு வச்சு சொல்கிறா பாருங்க, என் பிள்ளை அரியா பருவத்தில் இருக்கான், நீ இன்னும் ஒரு 12 வருஷம் எங்களுக்காக சேவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறவொன்னே ரொம்பவும் சங்கடமாக போயிடுது அவனுக்கு. இப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கே, எப்போ தான் நமக்கு முடிவு வரும், எப்போ தான் நமக்கு விடிவு வரும், எப்போ தான் நாம் குரு உபதேசத்தை நாம் கண்ணால் பார்க்க போகிறோம். ரொம்பவும் கலக்கமாக போயிடுச்சு. சரி வேறு வழி இல்லையே,
அவங்க தான் சொல்லிட்டாங்க இல்லையா, திரும்பவும் ஒரு 12 வருஷம் சேவை பண்ணணும்னு. சரி, கூடவே போகிறான். அந்த பிள்ளைக்கு பாதுகாவலனா இருக்கான் இவன். இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அந்த வேடர் முறையை மாற்றிக்கிறாங்க. கழக்கூத்தாடி மாதிரி சில வித்தைகளை கற்றுக்கிறாங்க. அதை வச்சு இவங்க காட்சிப்படுத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. இது ஒரு தொழிலா அவங்க செய்கிறாங்க. இதுக்கு ஹலதரனும் துணையாக இருக்கிறான். வேற வழி இல்லை, அவனுக்கு மாட்டிக்கிட்டான் ஒரு ஓலைச்சுவடிக்காக. அப்போ என்ன நடக்குதுன்னா, தொடர்ந்து சேவை செஞ்சுக்கிட்டே வரான். இன்னும் ஒரு 12 வருஷம் செய்யணும் இல்லையா, இதுதானே அவனு கேட்ட அக்ரிமெண்ட்டு. செய்கிறான். இந்த அடுத்த 12 வருஷத்தில் ஒரு விடியல் அவனுக்கு காத்துக்கிட்டு இருக்கு கிருஷ்ணர் மூலமாக. நாம் சொன்னோம் இல்லையா, கதையில் முதல்லையே மகாபாரத காலம்னு. யுதிஷ்டிரன் தானே இப்போது பட்டத்து ராஜாவாக இருக்கார், சக்கரவர்த்தியாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய யாகம் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போது கிருஷ்ணரை கூப்பிட்டு கேட்கிறார். ஏன்னா கிருஷ்ணர் தான் அவருக்கு சகலமும், தருமருக்கும் பாண்டவர்களுக்கும். கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார், சரிப்பா, நீ பெரிய யாகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட, எல்லா நாட்டு அரசர்களையும் கூப்பிட்டுக்கோ, பெரிய யாகசாலை அமைச்சிக்கோ. ஆனால் யாகம் நடக்கும் பொழுது தொடர்ந்து 1 மாதத்துக்கு மேலே நீ அன்னதானம் செய்யணும், அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் டார்கெட் என்னென்னா, தருமர் கேட்குறாரு, சரிங்க, நான் தினமும் சாப்பாடு போடுறேன், அன்னதானம் போடுறேன் மக்களுக்கும் வர்றவங்களுக்கும். 1 கோடி பேரை சாப்பாடு நான் போட்டேன் அப்படின்றதுக்கு என்ன அத்தாட்சி, எதன் மூலம் நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு தருமர். ஏன்னா நம்ம சாப்பாடு போடும்போது ஒவ்வொரு இலைக்கும் இத்தனை பேர் நான் எண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா, அது சாத்தியம் இல்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் இந்திரங்கிட்ட கேட்டு ஒரு பெரிய மணியை வாங்கி உன்னுடைய அந்த யாகசாலை அமைக்கிற இல்லையா, அந்த பந்தலுக்கு முன்னாடி வச்சு விடுறேன். 1 கோடி பேர் சாப்பிட்டு முடிச்சாங்கன்னா அந்த மணி தானாக அடிக்கும், நீ எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது சரியான ஒரு முடிவாக இருக்கே. சரின்னு அந்த மணியை முன்னாடி வச்சு விடுறாங்க, யாகசாலை முன்னாடி. இப்போ யாகம் ஆரம்பிச்சாச்சு, தினமும் அன்னதானம் பண்ணுறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு வராங்க ஹலதரனும் வேடு வச்சியும் அந்த பிள்ளையும் வராங்க. வந்து என்ன கேட்குறாங்க, ஐயா யாகம் முடிய போகுது, கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க இல்லையா, ஒரு பெரிய யாகம் முடிஞ்சதானாக்கா மக்களை மகிழ்விக்கணும் இல்லையா, அதனால் ஏற்பாடுக்கு முன்னாடி போயிட்டு அனுமதி வாங்கணும், இது ரூலு. அதனால் என்ன பண்ணுற ஹலதரன், அரண்மனை காவலர்கிட்ட போயிட்டு கேட்குறான், நாங்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் அனுமதி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரிப்பா நீ செய்யலாம் அப்படின்னு கொடுத்துடுறாங்க. என்ன ஒரு இவங்க வேலை செய்கிறாங்கன்னா, வேடு வச்சியும் அவருடைய பிள்ளையும் 2 கம்பு எடுத்துக்குவாங்க, அதில் கயிறு கட்டிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, கழக்கூத்தாடைகள் செய்வாங்க இல்லையா, அந்த கயிறு மேலே நடக்கணும், பார்க்குறவங்க பிரமிச்சு பார்க்கணும், தன்னை மறந்து. அதன் மூலம் இவங்க சம்பாதிக்கணும், இதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்குது இப்போ. சரி, இவன் ஹலதரன் அனுமதி வாங்கிட்டான். அப்போது அரண்மனை கிட்ட வந்துட்டான், அனுமதி வாங்கணும் இல்லையா. அப்போது தருமரை இவன் கும்பிடுறான் ஹலதரன். ராஜா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணரை இவன் கும்பிடலை. ஏன்னா கிருஷ்ணர் பரமாத்மா, ஆனால் கும்பிடாம போகிறானே. தருமருக்கு ஒரே சந்தேகமாக போயிடுச்சு. கேட்குறாரு, பரந்தாமா உன்னையே அவன் கும்பிட மாட்டேன்றான், என்ன கும்பிட்டான், ஆனால் உன்னையே கும்பிடாம போகிறான், என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ வேடிக்கையை பாரு, அவன் இன்னைக்கு என்ன கும்பிட மாட்டான், நாளைக்கு என்ன கும்பிடுவான், பொறுத்திருந்து பார் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, கலை நிகழ்ச்சி நடக்க போகுது, அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் தயாராக வச்சு விட்றான். 2 கம்பு நட்டுட்டான், கயிறும் கட்டிட்டான், கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டான், எல்லாருக்கும் அறிவிச்சிட்டான் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவனுக்கு பசிக்குது ஹலதரனுக்கு. இந்த ஏற்பாடெல்லாம் தனியால் நின்று பண்ணுறான் இல்லையா. அப்போது ரொம்ப பசியாக இருக்கவே அங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்க இடத்துல போயிட்டு அந்த பந்தலில் போய் கேட்குறான், ஐயா ரொம்ப பசியோடு இருக்கேன், சாப்பாடு இருந்தால் கொடுங்கல அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த
தலைமை பரிசாரகன்னு சொல்லுவோம் இல்லையா, அவன் சொல்கிறான், அடடா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா நீ, இப்போதான்ப்பா கடைசி பந்தி முடிஞ்சது, எல்லா சாப்பாடும் தீர்ந்துருச்சேப்பான்னு. ஐயா கஞ்சியாவது ஊற்றுங்க ஐயா, என்னால் தாங்க முடியல அப்படின்னு ஹலதரன் கேட்கும் பொழுது, அந்த கஞ்சியை கூட இப்போதான்ப்பா நாங்கள் கால்வாயில் ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா இவன் ஓடுறான், கஞ்சியாவது கிடைக்கும் இல்லை, குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த கால்வாயில் கலக்கிற இடத்துல இந்த கஞ்சியை எடுத்து இவன் ஆவலோடு குடிக்கிறான் ஹலதரன். இவன் குடிக்கிற ஒவ்வொரு மிடருக்கும் ஒவ்வொரு முழுங்குக்கும் அந்த மணி யாகசாலையில் நட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அது டான் டான்னு அடிக்குது. தருமர் வெளியே வந்து பார்க்குறாரு, அந்த மணி விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்குமோ, தொடர்ந்து அடிக்குதே அப்படின்னு. ஆனால் தேவாலோகத்துலேருந்து வாங்கிட்டு வந்த மணி எப்படி தவறாக அடிக்கும்? கிருஷ்ணரை கூப்பிட்டு கேட்குறான் தர்மர், இது ஏன் இப்படி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறாரு, குரு பக்தி உடையவனுடைய வயிற்றில் விழக்கூடிய ஒவ்வொரு கவலம் சாதமும் 1 கோடி பேருக்கு அன்னமிட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி யார் இருக்காங்க இங்கே குரு பக்தியோட, எனக்கு தெரியலையே அப்படின்னு தருமர் கேட்கும் பொழுது, நீ நாளை பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுநாள் இந்த கழைக்கூத்தாடிகளுடைய இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகுது. என்ன பண்ணுறான், ஹலதரன் கீழே நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ கைத்து மேலே யார் நடக்கிறது, அந்த வேடு வச்சியோட பிள்ளை நடக்கிறான். கீழே வந்து வேடு வச்சு நின்றுக்கிட்டு இருக்கான். பாதி தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்போது அவனுடைய ஆயுள் பிரியக்கூடிய காலம் வந்து விட்டது. அவன் தன்னுடைய இடுப்பில் ஒரு கைத்தில் கட்டி வச்சுக்கிட்டு இருக்கான் குரு உபதேசம் சொல்லக்கூடிய அந்த ஓலைச்சுவடியை. பாதி தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய உயிர் பிரிய போகுது. அப்போ பக்கத்தில் வந்து நிற்கிறாரு ஹலதரன். ஒரு கம்பின் முனையிலையும் அடுத்த முனையில் வேடு வச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. நடுவில் அந்த பிள்ளை நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ கிருஷ்ணர் பக்கத்தில் வந்து சொல்கிறார், ஹலதரன் பக்கத்தில் வந்து, கொஞ்சம் கவனமாக இரு. இப்போது அந்த பிள்ளை நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, கைத்து மேலே அவன் இடுப்பில் ஒரு ஓலைச்சுவடி இருக்கு இல்லையா, அவன் இப்போ இறக்க போகிறான். நான் ஒரு தந்திரம் பண்ணுறேன். அந்த ஓலைச்சுவடி அவனுடைய அந்த கைத்துலேருந்து நழுவி விழறா போல் ஒரு உபாயம் பண்ணுறேன். அது கீழே விழும், அதை எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிடு. நீ கொஞ்சம் தாமதிச்சாலும் அந்த அம்மா நின்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா வேடு வச்சு, அதை எடுத்து வச்சுக்கிட்டு, எனக்கு வயசாகி போச்சு, இன்னும் ஒரு 12 வருஷம் எனக்கு சேவை செய்யுன்னு சொல்லுவா. நீங்கள் இருக்காத ஓடி போயிடுன்னு சொல்லிடுறாரு கிருஷ்ணர். இவன் பார்க்குறான், சரியாக அந்த பிள்ளை இறந்து போயிடுறான். அப்போ அந்த ஓலைச்சுவடி கீழே விழுந்த உடனே ஹலதரன் என்ன பண்ணுறான், அதை எடுத்து ஒரே ஓட்டமாக ஓடிடுறான். ஓடி போயிட்டு கண்ணில் ஒத்திக்கிறான். அவனுடைய கண்லேருந்து கண்ணீர் அருவி மாதிரி கொட்டுது. தாங்க முடியல அவனால் ஆனந்தத்தை. இதுக்காகத்தானே 1 நாள் 2 நாள் கிடையாது, 36 வருஷம் தவம் பண்ணோம். இந்த குரு உபதேசத்தை படிக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நாம் காத்துக்கிட்டு இருந்தோம். தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் நிறைவேற போகுது இல்லையா, இதை நாம் மிஸ் பண்ணலாமா? ஒரு தனி இடத்துக்கு போயிட்டான். ஆவலோடு பிரித்து பார்க்குறான். அதில் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் அங்கே இருக்குது, கிருஷ்ணர் தான் உன்னுடைய குரு. அவருடைய காலடியில் நீ சரணாகதி அடைஞ்சிட்டினாக்கா உன்னுடைய தலைவிதி மாற்றி எழுதப்படும் அப்படின்ற ஒரே வாசகம். அவன் நேற்று வந்து கிருஷ்ணரை கும்பிடலை, வணக்கம் செலுத்தலை. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறான், அதே அரண்மனையில் கிருஷ்ணரும் யுதிஷ்டரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான், நேராக ஓடி போயிட்டு கிருஷ்ணரோட காலடியில் விழுந்து ஐக்கியமாயிடுறான். அவனுடைய அந்த ஆன்மா கிருஷ்ணரோட ஐக்கியமாகி விட்டது. இப்போது கிருஷ்ணருக்கு மிகவும் உகந்த ஒரு பக்தனாக அல்லவா அவன் போய்விட்டான். குரு பக்திக்காகவும் குரு உபதேசத்துக்காகவுமே இந்த கதை மிகவும் சிறப்பாக உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கதையினுடைய ஒரு அம்சம் என்னன்னா, இந்த கதையை கேட்பவர்களுக்கோ படிப்பவர்களுக்கோ ஒரு புண்ணியம் உண்டு. தகுந்த குரு அவர்களுக்கு கிடைக்கும், குருவினுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது இந்த கதையினுடைய சிறப்பம்சம். 36 வருடங்கள் அவன் செய்த அந்த வேலை, அவன் செய்த அந்த கஷ்டங்கள் அத்தனையும் ஒரு நொடியில் விலகி போய்விடுகிறது. அம்பிகை சொன்னா இல்லையா, யாரை சரணாகதி அடைஞ்சியோ யார் மூலம் உன்னுடைய தலைவிதி மாற்றி எழுதப்படும்னு சொன்னாக்கா குரு. தகுந்த குருவுக்காக அவன் பட்ட கஷ்டம் வீண் போகவில்லை. 12 வருஷம் குருவுக்காக அவன் சேவை பண்ணான்.
அடுத்த 24 வருஷம் வேடுவனுக்கும் வேடுவச்சிக்கும் அவருடைய பிள்ளைக்கும் அவன் சேவை செஞ்சான். கடைசியாக அவனுக்கு குருவினுடைய அந்த கதி கிடைத்து விட்டது. அவனுடைய தலைவிதி மாற்றி எழுதப்பட்டது. இதுதான் இந்த கதையினுடைய சிறப்பம்சம். நாமளும் ஹலதரனை வணங்குவோமே. வணங்கி அம்பிகையின் அருளை மட்டுமல்ல, கிருஷ்ணரின் அருளை மட்டுமல்ல, குருவின் அருளையும் பெறுவோம். மீண்டும் சந்திப்போம் ஒரு நிகழ்வில். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.